உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் குரு பயிற்சி பலன்கள் 2026 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுக்கு வழங்க திரு சுந்தரபாண்டி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த 2026 குரு பயிற்சி ரொம்பவே அவளாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? ஸோ சொல்லுங்கள் சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறது நம்மளுடைய நேயர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026 குரு பகவான் கடகராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் நம்முடைய நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கட்டும் என கூறிக்கொள்கிறேன். இந்த குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில், அதாவது நம்முடைய நேயர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை தரப்போகிறார், என்னென்ன விஷயங்களை தரப்போகிறாங்கிறத தெளிவாக துல்லியமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எந்த விதமான நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது? கொட்டி கொடுப்பாரா? குரு தான் நம்மளுடைய டைட்டில். குரு கொட்டி கொடுப்பாரா? அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு அமர்ந்து வனவாசம் போன மாதிரி தான் வாழ்க்கையில் பல பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்காங்க. ஏற்கனவே சனி பகவான் சங்கடம் இல்லாமல் பல பிரச்சனையை கொடுத்துட்டார். பிரச்சனையை கொடுத்தாங்கிறத விட இவங்களை யாருன்னு புரிய வச்சார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிரச்சனையை கொடுப்பவர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம கூட இருக்கவங்க யார் யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்க, அவங்களுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம் அவர் பண்ணி கொடுத்துட்டார். ஒரு 3 வருஷத்தில் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டாங்க. இவன் இப்படி தான் கேரக்டரு, இந்த பொண்ணு இப்படி தான், இந்த பையன் இப்படி தான், இந்த உறவு இப்படி தான், இந்த நம்ம கல்யாணம் முடித்த மாப்பிள்ளை இப்படி தான் அப்படின்னு அத்தனை மிதுனராசிக்காரங்களுக்கும் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டார் சனி பகவான். அதேபோல் ஜென்மத்தில் குரு அமர்ந்து சில மிதுனராசிக்காரங்களாம் வாழ்க்கை ஏன் வாழ்கிறேன்னு தெரில, அதே போல் சன்னியாசி வாழ்க்கை தான் வாழ்கிறேன். எப்படி நாங்கள் கல்யாணம் முடித்து சன்னியாசி வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை நம்மளுடைய மிதுனராசிக்காரங்களுக்கு இருந்துச்சு. அதே போல் இவங்களுடைய கற்பனை, இவங்களுடைய கதை, இவங்களுடைய காதல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லை அடங்காது. அவ்வளோ தூரம் இவங்களுடைய கற்பனைகளோ கவிதைகளோ எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இதை இவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இவங்க பிறருக்கே பயன்படுத்தி பிறருக்கு பிரச்சனைனா ஓடி போய் அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது, பிறருடைய பிரச்சனையை தலையிட்டு அதை சரி பண்ணி கொடுக்குறது, இதுதான் இவங்களுடைய வேலையாக கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நிறைய பிரச்சனைகளை, நிறைய எதிரிகளை சந்தித்தாங்க. ஸோ இதுலேருந்து இவங்க மாற போகிறாங்க. இவங்க லைஃப் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். 7க்குரியவன் மற்றும் ராசிக்கு 10க்குரிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு சென்று குடும்ப வாழ்க்கையில் இனிமேல் மகிழ்ச்சி கிடைக்கும். எவ்வளவு இன்னல்களை சந்தித்தாங்களோ, எவ்வளோ கஷ்டத்தை சந்தித்தாங்களோ அதுலேருந்து ஒரு விடுதலை குரு பகவான் மூலமாக கிடைக்க போகுது. 2ல் அமர்ந்த குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார், இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியை 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு பெரிய மாற்றம்னா, நம்ம மிதுனராசி என்பவர்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்குங்கிறது உறுதி. இந்த வேலை வாய்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும். இந்த ஏற்கனவே ஒரு கம்பெனியில் இருக்காங்க, அந்த கம்பெனியில் ஊஞ்சல் அடிக்கிறதுக்கு வேலை நிற்குமா போயிடுமான்னு கூட தெரியல அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்குன்னா அது இப்போ நிரந்தரமாக நிற்கும். அதுவும் பதவி உயர்வோடு நிற்கக்கூடிய ஒரு யோகம். இவங்களுடைய ஒர்க்கை இனிமேல் தான் அவங்களுடைய மேலதிகாரிகள் புரிய போகிறாங்கன்னு சொல்லலாம். அதே போல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு என்கிற விஷயங்களில் இந்த ஒரு வருடத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க. நான் தப்பு பண்ணலைங்க, அவன் கூட போனேன், கடைசியாக அவன் தப்பு பண்ணிட்டு என்னையை மாட்டி விட்டான், நான் யார் குடும்பத்துலையும் போய் பிரச்சனை பண்ணலைங்க, அவங்களா என் மேலே பழி போடுறாங்க அப்படிங்கிற இந்த தவறுகள் செய்யாமல் பிறரால் ஏமாற்றப்பட்ட நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க இனிமே அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வருவாங்க. இவங்க தப்பு செய்யலை, இவங்க நேர்மையானவங்க, இவங்க யாரையும் ஏமாற்ற தெரியாதவங்க, ஏமாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்கன்னு குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக இவங்களுக்கு நிறைய மாற்றத்தை, நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் சிறப்பாக இருக்குது நம்மளுடைய மிதுன ராசிக்கு. ஓகே சார். சார், இப்போ இவங்களுக்கு அதிர்ஷ்டம் சொல்லும் போது குரு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொடுப்பாரு? பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதாவது கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற, சரி, மீளா துயரத்தில் இருக்கிற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்துருவோம். அது பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க இப்போ கடனில் கேட்டிங்கன்னா எதுக்கு கடன் வாங்கணும்னு தெரிலங்க, ஆனால் கடன் மேலே கடன் மாறிடுச்சு. அதாவது 10,000 வாங்கினேன், 10 லட்ச ரூபா வாங்கினேன், இப்போ அது 10 கோடியாக இருக்குது. 10,000 வாங்கினேன், 10 லட்ச ரூபா இருக்குது, 10 மடங்கு ஆயிடுச்சு, எனக்கு எப்படி அடைப்பனே தெரில அப்படின்னு நினைக்கிற நம்முடைய மிதுன ராசிக்காரங்க கடனை அடைக்க போகிறாங்க. ஸோ அதே போல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை,
ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய போராட்டத்தை சந்திக்கிறவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை விடுதலை உண்டு. ஸோ அதே போல் சொந்த தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்கி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கவங்களுக்கு குரு பகவான் தொழிலில் மிகப்பெரிய யோகத்தை, மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு கிரக ரீதியாக ஏற்பட போது மிதுன ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். பொதுவாக மிதுன ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் இவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது பலவிதமான கற்பனையில் என்ட்ரி ஆகிருப்பாங்க, பல சிந்தனைகளோட என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் திருமணம் முடித்து ஒரு நல்லா இருந்தால் ஒரு 6 மாதம் 6 வருஷம், இந்த 6 மடங்கு தான் ஃபுல்லாமே அவங்களுக்கு. அப்படி போய் உள்ளே போனோடனே அவங்க லைஃப்பை அவங்க தொலைச்சிட்டாங்களோன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நிலமெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த நிலைமை இப்போ மாறப்போகுது. மிதுனராசி பெண்களுக்கு, திருமணம் முடித்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் இனிமேல் தான் சந்தோஷம் நிலைச்சிருக்க போது. அவங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் என்னென்ன பிரச்சனைலாம் உண்டு பண்ணாங்களோ, என்னென்ன ஏமாற்றம்லாம் பண்ணாங்களோ அதை அவர்களே உணர்ந்து இவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு மீண்டும் புது பிறப்பு பிறந்த மாதிரி தான் வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே சார், மொத்தத்தில் மிதுனம் புது பிறவி எடுக்க போகிறாங்க. எவ்வளோ சரி உங்களுக்கு மார்க் கொடுக்கலாம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு மார்க் அப்படிங்கும்போது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 88% மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் இவங்க மறுபிறவி எடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும். சார், இந்த 2026 இந்த குரு பயிற்சி பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு குரு டிரான்சிட் ஆகிறாரு. இது ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனால் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும். 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி தனுசுலையோ, அவருடைய ராசி நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை. அவர் ஏன் கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் அவர் ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குரு பகவான் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்குன்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம்.
அதனால தான் குரு சூட்சுமமாக என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அது வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி நடிப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20லேருந்து 30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிருந்தா நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே. ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது ஏதோ தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.